நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் கேட்குற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொன்னால் நம்புவீங்களா? சேஞ்ச் என்பது அது ஒரு நாள் ஸ்டோரி இல்லை, அது ஒரு டிசிஷன். 21 நாள் என்பது 3 வாரம். இந்த 3 வாரத்துக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறதா? இது ஒரு ஹேபிட்ஸ் இல்லை, உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றுற ஒரு சைக்காலஜி, உங்கள் ஃப்யூச்சரை மாற்றுற ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் இந்த 21 நாட்களையும் ஃபாலோ பண்ணால் யூ வில் நாட் பி த சேம் பர்சன் எனிமோர். ஆமாங்க, நீங்கள் காமாகவும் கான்ஃபிடெண்ட்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் டிசிப்ளின்டாகவும் உருவாக போகிறீங்க. இந்த 21 டேஸுக்கு அப்புறம் உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையே இல்லை, ஏன்னா நீங்களே மோட்டிவேஷன் ஆகிடுவீங்க. இதற்காக இப்போவே நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. அடுத்த 21 நாளில் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பாஸ். நான் மாறுவேன், நான் வளர்ந்து கொண்டே போவேன், நான் வெல்லுவேன் இப்படின்னு நினச்சிக்கோங்க. இதில் இருந்து தான் உங்கள் புதிய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. நாம் எவ்வளவு பெரிய இலக்குகளை வச்சிருந்தாலும் அந்த இலக்கை அடைய நாம் முயற்சி செய்வதே இல்லை. நம்ம தினசரி நடைமுறை வாழ்க்கை எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நம்ம செயல்பட முடியும். நம்மளில் பல பேர் நான் இதை செய்யணும், நான் அந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ணணும் என்று தினமும் நிறைய யோசித்துட்டே இருப்போம். சில நேரத்தில் புத்தகத்தை படிக்கும்போது அவை நம்ம கவர்ந்து புதிய பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்னு மோட்டிவேஷனும் பண்ணும். ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிஜமாக நடக்குதா? அதிகமாக நம்ம நடைமுறையில் இது சாத்தியம் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் நிறைய நம்ம வாழ்க்கையில் மாற்றினாலும் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட மூளையே அந்த பழக்கத்துக்கு உங்களை மாற்றுமா. இது யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த செயல் நம்முடைய ஐடென்டிட்டியே ஆகிவிடுமா. ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் என்றால் ரொட்டீன் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. உங்ககிட்ட ஒரு ரொட்டீன் இல்லைன்னா அதை இப்போவே ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் காலையில் எழும்புறது 5 மணிக்கோ 6 மணிக்கோ இதை தினமும் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ எல்லாமே சரியாக முடியும். பட் இந்த ரொட்டீன் கரெக்டாக இல்லைன்னா உடலின் இயற்கை நேர அட்டவணையே மாறி உடல் நலம், மனநிலை, சோர்வு இதெல்லாமே நம்ம உடம்பை பாதிக்கும். எக்ஸாம்பிள் தான். இதே போன்று தான் நம்ம வாழ்க்கைன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ரொட்டீன் ரொம்பவே முக்கியம். நான் நிறைய வெற்றியாளர்கள் பற்றி படித்த புக்கில் அவர்கள் ஃபாலோ பண்ண ரொம்ப முக்கியமான ஒன்று ரொட்டீன் தான். இது எப்படி சாத்தியம்னா, இது அவர்களுக்கும் சில நேரங்களில் சலிப்பாக தான் இருக்குமா, ஆனாலும் தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் ஃபாலோ பண்ணுவாங்களாம். அதில் சில ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பிரெயின் ஒரு ரொட்டீனாக ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ண 21 நாள் தேவை. அதனால தான் இந்த 21 டேஸை நாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டாக கிராட்டிடியூட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் எமோஷன். காலையில் எழுந்த உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைய நாள் நல்லதாகவே அமையட்டும் என்று நாளை தொடங்குங்கள். 2வதாக விசுவலைசேஷன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நினைக்கிறத, நம்ம பார்க்கிறத, இதைத்தான் பிரெயின் ரியாலிட்டின்னு நம்புமா. அதனால் நம்ம கண்ணை மூடி ஃப்யூச்சர் வெர்ஷனை விஷுவலைஸ் பண்ணணும். அது தினமும் பிரெயினில் சேவ் ஆகும். அப்போ பிரெயின் இதுதான் ரியாலிட்டின்னு நம்பி அதை நமக்கு நடத்தி தருமா. இஃப் யூ கேன் see it, you can become it. அடுத்ததாக மெடிடேஷன். ஒரே சத்தமாக எப்போ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளவு நேரம் நம்மளால் இருக்க முடியும்? அதனால எப்போவும் மைண்டு சைலண்ட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் டிசிஷன் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் டெய்லி 10 நிமிஷம் கண்டிப்பாக மெடிடேஷன் அவசியம். அடுத்ததாக ஜேர்னலிங். நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் அதுவே ஒரு பேப்பரில் வந்துச்சுன்னா அது சொல்யூஷன் ஆகிடும். ஸோ டெய்லி 5 மினிட்ஸு நம்ம எழுதணும். நம்மளோட ஃபியர், ஃபீலிங்ஸ், ட்ரீம்ஸ், ஸ்ட்ரென்த்ஸ், வின்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எழுதி வச்சுக்கிட்டு அதை நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம அதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்வோம். ஆனால் ஒன்று, இது கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக லிமிட்டிங் பிலீஃப்ஸ்.
நம்மளை யாராலும் தடுக்க முடியாது. அப்படியே நம்மளை தடுக்கணும்னு நினச்சாலும் ஒருத்தரால் மட்டும்தான் தடுக்க முடியும். அது யார்னா நம்மளோட பிரெயின் தான். அதுவும் எப்படின்னா, என்னால் முடியாது, எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, நான் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நம்மளுக்கு மேலே நம்மளே தப்பான நம்பிக்கை வச்சுருப்போம். அதுதான் காரணம் இதை சரி செய்ய. ஒரு நோட்டில் நம்மளோட லிமிட்டிங் நம்பிக்கையை ஒரு சைட்லையும் நெக்ஸ்ட் சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் எழுதுங்க. எக்ஸாம்பிள், ஐ ஆம் நாட் கான்ஃபிடென்ட். ஆப்போசிட் சைடில் ஐ ஆம் பிகமிங் கான்ஃபிடென்ட் டெய்லி. இது பிரெயினை ரீவயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக டோபமைன் டீடாக்ஸ். சோசியல் மீடியா, ரீல்ஸ், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம எப்போவுமே பார்த்துட்டே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருப்போம். அப்போ நம்ம டோபமைன் ஓவர்லோட் ஆகும். அப்போது அதனால் நமக்கு லேசியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை மாற்றுறதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீல்ஸ், ரேண்டம் ஸ்க்ரோலிங் இதெல்லாமே குறைக்கணும். குறைச்சாதான் நம்ம பிரெயின் மெதுவாக பழைய நிலைமைக்கு திரும்பி வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்ததாக ரீசெட் யுவர் பிரெயின். சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக எழும்பணும். அப்போ தான் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவேட் ஆகும். அதனால் இது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணிட்டோம், அது ஸ்ட்ரென்தனும் பண்ணணும். இப்போ ஒரு ரொட்டீனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு நம்மளை ட்ராக் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஸ்லீப், வாட்டர், எக்ஸசைஸ், ரீடிங், மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு ட்ராக்கிங் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்புறமா சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்கு நாம் செலிப்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள், கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாக்கு நாமே ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட், ஒரு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் இந்த மாதிரி பண்ணும்போது பிரெயின் சொல்லும், ஐ வாண்ட் மோர் ஆஃப் தீஸ் குட் ஃபீலிங்ஸ். ஸோ அதனால் இதுவே எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லும்போது நாமளும் அந்த விஷயத்தில் ஈடுபாடோட கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவோம். இப்படி ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாவற்றையும் ரொட்டீன் ஆக்கிவிடும் நம்ம பிரெயின். ஃபைனலாக சைலன்ஸ் இஸ் மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும். ரீடிங் இஸ் மைண்டு அப்கிரேட் ஆகும். ஒரு நாளில் 15 மினிட்ஸ் சைலன்ஸ் ரொம்ப அவசியம். அதே மாதிரி 20 மினிட்ஸ் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் எவ்ரி லைஃப். சைலன்ஸ் டெவலப்ஸ் விஸ்டம், ரீடிங் டெவலப்ஸ் நாலேஜ். இந்த இரண்டும் சேர்ந்து தான் உங்கள் பிரெயினை கிங் மோடில் கொண்டு போயிடுமா. இது 21 டேஸ் ஃபாலோ பண்ணினாலே யுவர் லைஃப் வில் சேஞ்ச். நம்மளால் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமா. இந்த 21 நாளுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கிஃப்ட் தான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி டுகெதர். ஆர் யூ ரெடி? யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.